இன்றைக்கி இந்த வீடியோவில் பினாட்டா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு gift பாக்ஸ் கூட. உள்ளாடி நம்ம சர்ப்ரைஸாக ஏதாச்சும் வச்சுட்டு ஹாமர் வச்சு இந்த கேக்கை உடைச்சிடணும். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி 300 கிராம் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், இது போல் இதை ஹாட் வாட்டரில் வச்சு டபுள் பாயில்டு மெத்தடில் நம்ம இதை மெல்ட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இது போல் எந்த கட்டிகளுமே இல்லாமல் நம்ம மெல்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் ஒரு சிலிக்கான் பினாட்டா மோல்டு எடுத்திருக்கேன். ஹார்ட் ஷேப்லான மோல்டு. இது நமக்கு மார்க்கெட்லேயே கிடைக்கும். பேக்கிங் மெட்டீரியல்ஸ் கடைகள் எல்லாமே கிடைக்கும். இல்லைன்னா ஆன்லைனில் கூட வாங்கலாம். இப்போ நம்ம இதில் சேர்த்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இது போல் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக்கிங்கில் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரியான பினாட்டா கேக்கெல்லாம் நீங்கள் ஆர்டர்ஸாக எடுத்து செய்யலாம். இதுக்கு நம்ம க்ரீம் ஃப்ராஸ்டிங் எல்லாம் செய்ய தேவையில்லை, ஈஸியாகவே முடிஞ்சிடும். பாருங்கள், எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். ஃப்ரீசரில் வைக்க வேணாம், ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். அப்புறமா இன்னொரு கோட்டு நம்ம இது மாதிரி கொடுக்கணும். ரெண்டாவது தடவையை நம்ம இந்த மாதிரி சாக்லேட்டை கோட் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா தேய்ச்சி விடணும். பாருங்கள், இது போல் கொஞ்சம் திக்காகவே நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நம்ம அன்மோல்ட் பண்ணுறப்போ உடையாமல் சூப்பராக நமக்கு எடுக்க முடியும். பாருங்கள், இது போல் ஆல்ரெடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அது நல்லா கூலாகவே இருக்கும். ஸோ சீக்கிரமாக சாக்லேட்டை விட்ட உடனேயே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக நம்ம இதை செய்ய முடியும். பாருங்கள், இந்த எட்ஜஸில் எல்லாமே நீட்டாக நம்ம கோட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நம்ம வெளியே எடுக்கிறப்ப ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் நமக்கு கிடைக்கும். கேக் போர்டில் வைக்கிறப்போவும் சூப்பராக வைக்க முடியும். பாருங்கள், இதை இன்னொரு தடவைக்கு நம்ம 30 நிமிஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான், நமக்கு சாக்லேட் கோட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி பார்டர்ஸ் எல்லாம் லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்து விட்டுருணும். இது சிலிக்கான் மோல்டுங்கிறதுனால ரொம்பவும் ஈஸியாக நம்மளால் இதை அன்மோல்ட் பண்ணி எடுத்துட முடியும். பாருங்கள், கொஞ்சம் கவனமாக நம்ம எடுக்கணும். அவ்வளோதான், ஈஸியாகவே வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாகவே நம்ம எடுத்துட முடியும். ஹோம்மேடாக கேக்ஸ் எப்படி செய்கிறது, அதை நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா கேள்விகளுக்கான வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஈஸியாக நம்ம வெளியே எடுத்தாச்சு. இப்போ ஒரு கேக் போர்டில் நம்ம இதுக்கு உள்ளாடி என்ன சர்ப்ரைஸாக வைக்க போகிறோமோ அதை உள்ளாடி வைக்கணும். நான் கேக் சிக்கிள் வைக்கிறேன். ஆல்ரெடி இந்த கேக் சிக்கிளோட வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இதில் நம்ம கப் கேக்கு, ப்ரௌனிஸ் இந்த மாதிரி எது வேணும்னாலும் கஸ்டமர் விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம வைக்கலாம். குழந்தைங்களுக்காக செய்தோன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சாக்லேட்ஸு, டாய்ஸு இந்த மாதிரி எது வேணாலுமே அதுக்குள்ளாடி நிற்கிறது மாதிரியே பொருட்கள் நம்ம வைக்கலாம். கேக் போர்ட்லேருந்து நகராமல் சிட்டிங்காக இருக்கணுங்கிறதுக்காக அதே நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட்டவே இந்த மாதிரி ஓரங்களில் லைட்டாக அந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணோன்னா சூப்பராக கேக் போர்ட்லேருந்து நகராமலே இருக்கும். பாருங்கள், போல் இப்போ அதுலேயே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸாக போட்டு விட்டோம்னா அது ஒரு டெக்கரேஷனாகவே நமக்கு கிடைக்கும். இந்த கேக்குக்கு நம்ம ரொம்ப டெக்கரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி சிம்பிளாகவே நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்னுமே இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் எம்டியாக தெரிஞ்சதுனால அதில் எடிபிள் கோல்டன் டஸ்ட் வச்சு இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், சூப்பராக நமக்கு பினாட்டா கேக் ரெடி ஆயிடுச்சு. இதுலேயே ஒரு ஹாமர் கூட நம்ம வச்சு டெலிவரி பண்ணிடலாம். நம்ம சேனலுக்கு கம்யூனிட்டி டேப் கிடச்சிருக்கு. இவ்வளோ சீக்கிரமாகவே கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களால் மட்டும்தான். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.